வணக்கம் டிபிகே டாக்ஸ். பாரிஜாதம் சீரியலில் ராகவ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராகவா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் நிதின். இவர் 1991 பிப்ரவரி 27 பிறந்திருக்காரு. இவரை எல்லாருக்கும் நடிகராக தெரியலாம். ஆனால் இவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் கம்போசர். அப்புறம் இவர் கிட்டாரும் வாசிப்பார். இவரோட அப்பா கிருஷ்ணமூர்த்தி, அம்மா காயத்ரி. இவங்க 2 பேருமே இசை ரொம்பவும் நல்லா தெரிஞ்சவங்க தான். அதனால தான் இவருக்குமே இசைனா ரொம்பவும் பிடிக்கும். கேரள மாநிலம் திருச்சூரில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு நிதின் அவர்கள். கல்லூரி படிப்பை பெங்களூரில் இருக்க கேஎல்இ காலேஜில் படிச்சிருக்காரு. பிஎஸ்சி படித்த இவருக்கு 2 இயர்ஸ் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. இருந்தாலுமே மியூசிக் மேலே இவர் இருக்கிற ஆசையால் இவர் அந்த ஜாப்பை விட்டுட்டு 5 இயர்ஸ் இவர் மியூசிக் பேண்டில் கிட்டாரிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எதேச்சியாக தான் இவருக்கு மாடலிங்லேயும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்ட நிதின் அவர்கள் அந்த மாடலிங்லேயுமே ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் நம்ம ட்ரை பண்ணலான்னு இவர் போயிருக்காரு. ஸ்டார்டிங்கில் இவருக்கு ஆக்டிங் வரல. பல ஆடிஷன்களில் இவர் கலந்துக்கிட்டு தன்னோட நடிப்பை ஒவ்வொரு இடங்கள்லையும் நிரூபிச்சிருக்காரு. அப்படி தான் இவருக்கு கன்னடத்தில் முதல் முறையாக சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதை ரொம்பவும் சிறப்பாக பண்ண நிதின் அவர்கள் தொடர்ந்து கன்னடத்திலே பல சீரியல்கள் நடித்தார். இவர் தமிழில் பொறுத்த வரைக்கும் சன் டிவியில் உருவான மாயா சீரியலில் தான் முதல் முறையாக அறிமுகம் வராரு. மாயா சீரியலுக்கு அப்புறம் நிதின் அவர்களுக்கு தமிழில் கிடைச்ச இன்னொரு பெரிய சீரியல்னால் அது என்றென்றும் புன்னகை சீரியல் தான். இது ஜீ தமிழில் ஒளிபரப்பாகுச்சு. கிட்டத்தட்ட 500 எபிசோடுகளுக்கு மேலே இந்த சீரியல் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாச்சு. இந்த சீரியலில் லீட் ரோலில் ஆகாஷ்ன்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார் நிதின் அவர்கள். இந்த சீரியலை தொடர்ந்து அவர் கொஞ்ச நாள் தமிழ் சீரியல்களில் எதுவுமே நடிக்காமல் இருந்தார். காரணம் அவர் தெலுங்கு கன்னடம் சீரியல்களில் ரொம்பவும் பிஸியாக இருந்தார். இந்த நிலையில் பாரிஜாதம் சீரியல் மூலயமா தான் திரும்பவும் தமிழில் கம்பேக் கொடுத்துருக்காரு ராகவ் அவர்கள். நிதின் அவர்கள் சீரியல் ஆக்ட்ரஸ்லேயே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ்னால் அது ராதிகா மேம் தான். அவங்க ரொம்பவும் கன்சிஸ்டன்ஸாக அவங்க சீரியலில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அது செம இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிதின் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. நிதின் அவர்களுக்கு இந்த வருடம் தான் ஏப்ரல் 18 காவ்யான்றவங்களோட திருமணம் நடந்தது. காவ்யா அவங்களுமே கன்னடத்தில் ஒரு சிங்கராக இருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு மியூசிக் கம்போசர் கிட்டாரிஸ்டாக இருந்து இப்போது ஆக்டராக மாறி பாரிஜாதம் சீரியலில் ராகவ் கதாபாத்திரம் அவ்வளோ சூப்பராக நடிச்சு வராரு. இவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிட்டை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.